உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer. இப்போ Asus தரப்புலேருந்து இந்தியாவுக்கு ஒரு புதிய ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த மொபைலோட பேர் என்ன, அதில் என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னைக்கு லான்ச் ஆகுது, எதுக்கு காம்படிஷன் இருக்க போகுதுன்ற பல விஷயங்கள் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முழுசாக வந்து பாருங்கள். நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Asus தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நேற்று நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து போட்டேன். அதெல்லாம் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேர் பார்த்தீங்கன்னா Asus Zenfone 5G. இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என்றைக்கு வந்து லான்ச் ஆக போகுது ப்ரோ அப்படி இந்தியாவில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு எதுக்கு வந்து என்றைக்கு லான்ச் ஆக போகுது, எதுக்கு வந்து காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 18.7:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. நாட்சும் இருக்கு. ஸோ இதோட ரெசல்யூஷன் பார்க்கும்போது மிக ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. IPS LCD பேனல் வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ நாட்ச் கொடுத்துருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 எல்லா ஃப்ளாக்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு மாடலாக வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Qualcommல இருக்க லேட்டஸ்ட் ப்ராசஸர். இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய GPU பார்த்தீங்கன்னா Adreno 630 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே தான் வந்து OnePlus 6லேருந்து இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 2.5D வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும். பேக் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே ஷைனிங்காக இருக்கு. அந்த உங்களுக்கு கிளாசி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்குற வேரியன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வரலாம். அப்படி இல்லைனா 8GB RAM 128GB ஆன்வர்ட் ஸ்டோரேஜ் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு 6GB RAM உங்களுக்கு 64GB இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் வந்து வரதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வெறும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கக்கூடிய உங்களுக்கு சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400GB உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கேமரா டிபார்ட்மெண்ட். ஸோ கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு 12 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கேமரா வருது. ஸோ 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பர்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கேமரா அதாவது செகண்டரி சென்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு 2.0 அப்பர்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் மற்றும் உங்களுக்கு அந்த டெப்த் எஃபெக்ட்லாம் கொடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ வந்து 30 frames per second வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 720p வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 frames per second வந்து எடுக்க முடியும். 1080p வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30, 60 இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EAS வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. பேக் கேமராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EAS வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. 1080p வீடியோஸ் வரைக்கும் உங்களால் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியும். இந்த ஹோல் டிவைஸை பவர் பண்ணக்கூடிய பேட்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரன் ஆகக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Android 8.0 வந்து கொடுக்குறாங்க. ஓரியோ அப்டேட் வந்து இருக்கு. அதே போல இவங்களோட UI அதாவது Zenfone UI 5.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒற்றுமை இருக்கு அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 6 தான் மோர் ஆர் லெஸ் வந்து சேமாக இருக்கு அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக OnePlus 6க்கு வந்து இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய பிரைஸ், இது அவங்க அப்ராட்ல சேல் பண்ணிட்டு இருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $500 US வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்திய மதிப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 32 இல்லை 35,000 ரூபாய்க்குள்ள வந்து வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ OnePlus 6ஓட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாய். இவங்க Asus வந்து இந்த 30,000 ரூபாய்க்குள்ள கொடுத்தாங்கன்னா இல்லை 30,000 35,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே காம்படிஷனாக இருக்கும் OnePlus 6க்கு. அது போக Honor 10 இந்த பிரைஸ் பேக்கெட்ல இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி இந்தியாவில் வந்து லான்ச் பண்றாங்க. இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய அடுத்த ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு நிறைய ஃபிளாக்ஷிப் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. காம்படிஷன் இப்போ இந்த 30,000 செக்மெண்ட்லையும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்றத எல்லாரும் கண்கூட வந்து பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல Asus Zenfone Max Pro M1 வந்து லான்ச் பண்ணி Redmi Note 5 Proக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனை வந்து கொடுத்தாங்க Asus தரப்புல இருந்து. ஸோ இப்போ இந்த ஃபிளாக்ஷிப்பை வந்து இந்தியாவில் லான்ச் பண்றது மூலமா OnePlus 6 Honor 10 இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.